இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. குண்டு வெடித்தது செங்கோட்டையிலா, செயின்ஜார் கோட்டையிலா? தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் என்று அவதூறு பேசும் RSS ஆளுநரே, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அல்லது கமலாலயத்தில் அமர்ந்து அரசியல் செய்யுங்கள், எதிர்கொள்ள தயார் என்று மன்னார்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆளுநருக்கு நேரடி சவால் விடுத்துள்ளார். தோழர்களுக்கு வேண்டுகோள்: தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் ஆளுநர் RN ரவியை கண்டித்து டிசம்பர் 4ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் அனைத்து கழக மாவட்டங்களிலும் ஒத்த கருத்துடைய தோழமை கட்சிகளையும் இணைத்து கொண்டு உரிய அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்யுமாறு மாவட்ட பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று தலைமை நிலையத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் ஒரு எச்சரிக்கை அறிக்கை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பதவிகளுக்கு உரிய பரிந்துரை பட்டியலில் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி பதவிகளில் எல்லாம் பார்ப்பனமயமாகும் நிலைக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் வெடிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து தமிழர் தலைவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். அரசியலமைப்பை காப்பாற்ற நடத்தப்படும் பேரணியை மோடி அரசு ரத்து செய்வது ஒரு இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கான சதி என காங்கிரஸ் முன்னாள் MP உதித்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார்.